வணக்கம் மக்களே. இதுதான் அம்ரித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக விட்டுருக்க ட்ரெயின். இந்த ட்ரெயின் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுதுங்க. இந்த ட்ரெயினில் போன வாரம் புதன்கிழமை திருநெல்வேலி வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணேன். திண்டுக்கலுக்கு கரெக்டாக 12:05 வந்துச்சு. ஹலோ, ஹாய். உடனே 12 மணிக்கு ஏறி உட்காந்து இங்கே பாருங்கள், 12 மணிக்கு எல்லோரும் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. சீட்டெல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்தது. பாத்ரூம் டாய்லெட்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. நல்ல வெல் மெயின்டெனன்ஸு, நல்ல அருமையான ஒரு வசதி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்படியே சீட்டை தேடிகிட்டே வரும்போது இந்தா பாருங்கள், இங்கே ஒரு சீட் இருந்தது. இந்த சீட்டை தேடி கண்டுபிடிச்சி இங்கே உட்காந்துட்டேன். மணி 12:10. ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணவும் அப்படியே மெல்ல ஒரு ஊராக வந்துட்டு இருந்துச்சு. எல்லா பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே வந்து ஒரு தூக்கத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தேன்னா, ஒரு 3-3.5 மணி நேரம் தூங்கியிருப்பேங்க. எந்திரிச்சு பார்க்குறேன், திருநெல்வேலி ஜங்ஷன்னு, திருநெல்வேலியே வந்துருச்சுங்க. ஏங்க, ஒரு டயர்டு இல்லை, ஒரு அலுப்பு இல்லை. வீட்டில் சோஃபா செட்டில் உட்காந்துருந்த மாதிரி தாங்க உட்காந்துருந்த மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா திருநெல்வேலியே வந்துருச்சு. ஒரு டயர்டுன்னு இல்லை. அப்படியே மெல்ல பையன் இறங்கி திருநெல்வேலி ஜங்ஷனை ஒரு சுற்றி பார்த்தேன். யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்ட்டு. நேரத்துக்கு மணி 3:50 நைட்டு. யார் இருக்க போகிறா? நம்மளை அருமையாக கொண்டு வந்து இறக்கி விட்ட ட்ரெயினை பார்த்து ஒரு டைம் சொல்லிவிட்டு பாருங்களேன், அந்த ட்ரெயின் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டுன்னு. நல்லா வந்தே பாரத் மாதிரியே இருக்குங்க இந்த அம்ரித் பாரத். ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களின் வந்தே பாரத் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ட்ரெயினை. அந்த அளவுக்கு இருந்துச்சு. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, நல்ல அருமையான உட்கட்டமைப்பு வசதிகள். ட்ரெயினும் பக்கா நீட் அண்ட் க்ளீன். ஹலோ, வாங்க சார். காலையில் 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு எப்படி ஏறி உட்காந்தனோ அதே மாதிரி அதிகாலையில் 3-3:30 மணிக்கும் அப்படியே இருக்கேன் பாருங்கள். அதுக்கு காரணம் இந்த ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. பயணிகளுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்களும் இந்த ட்ரெயினை வந்து இதே மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்க உதவுங்க. நீங்களும் இந்த ட்ரெயினில் வாரம் ஒரு தடவை வருது, யூஸ் பண்ணி பாருங்கள். சும்மாவாவது போய் பாருங்கள். திருநெல்வேலிக்கு வந்தாச்சு. பார்ப்போம். நன்றி.